அப்படிங்கிற ஒரு படுகொலை நிகழ்ந்த நாள் அப்படின்ற பார்க்குறோம். ஸோ ஐஎன்எம் அப்படிங்கிறதுல எல்லாரும் படிச்சிருப்பீங்க. இப்போ சொல்லுங்கள், ஒருத்தர் ஆன்லைனில் என்னோட ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு ஷேர் ஆகுதா? என்னோட ஸ்க்ரீன் வந்து ஷேர் ஆகுது. இதுதாங்க இந்த ஒரு மொனுமெண்ட்ஸ், இதுதான் ஒரு மொனுமெண்ட்ஸ், முக்கியமான ஒரு மொனுமெண்ட்ஸ் நம்முடைய இந்திய வரலாறுகளில், குறிப்பாக இந்திய தேசிய இயக்கம் அப்படிங்கிறதுல இந்த ஜாலியன் வாலாபாக் மேசர் அப்படிங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டேவாக இருக்குது. அது இன்னைக்கு தான் ஏப்ரல் 13 அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஜாலியன் வாலாபாக் மேசர் அப்படிங்கிறது ஏப்ரல் 13, 19 அப்படிங்கிறதுல நிகழ்ந்தது. சரி, இது எந்த ஸ்டேட்ல நிகழ்ந்தது? நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இது எந்த ஸ்டேட்டு? பஞ்சாப் அப்படிங்கிறதுல எந்த ஊர்ல நடந்தது? அமிர்தசரஸ் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல நடந்தது. பஞ்சாப்ல அமிர்தசரஸ் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல நடந்தது. இது ஒரு ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிறது இட் இஸ் அ பார்க். இந்த பார்க் அப்படிங்கிறது சார் அன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கும்ல. என்ன ஃபெஸ்டிவல் அது? பைசாகி ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது நடக்கும் இல்லையா? பைசாகி அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவல். அந்த பைசாகி ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஃபெஸ்டிவல்மா? அது ஒரு ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற போது தமிழ்நாட்டில் என்ன ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவல்? பொங்கல். சரி, பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவில் ஓணம் அப்படிங்கிறது. சரி, அஸ்ஸாம்ல பிஹு அப்படிங்கிறது. அஸ்ஸாம்ல பிஹு அப்படிங்கிறது இல்லையா? ஸோ இந்த மாதிரி வேற எந்த மாநிலங்கள்ல இந்த மாதிரியான ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம்? தெரியல. இருக்கீங்களா? நான் இருக்கேனா கிளாஸ்ல? நான் இருக்கேனா ஆன்லைன்ல கிளாஸ் போயிட்டு இருக்கா? தெரியலனா சொல்லுங்க. ஆமா, இப்போ வட இந்தியாவுல பொதுவா அந்த மாதிரி இப்ப கர்நாடகா எடுத்துக்கிட்டா சங்கராந்தி, மகர சங்கராந்தி அப்படி சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவல்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அறுவடை திருவிழா அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஏப்ரல் 13, 19 அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் யார்? அதாவது சுட உத்தரவிட்டவர் யார்? ஜெனரல் ஓ டயர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் ரொம்ப முக்கியமானவர். சரி, இந்த ஜெனரல் ஓ டயரை அவங்களுடைய செனட்ல, அதாவது பார்லிமெண்ட்ல வச்சு சுட்டு கொன்னவர் யார்? உத்தம் சிங் அப்படிங்கிறவரை ஞாபகம் வச்சுக்கணும். டாக்டர் மாலாமா இதை நீங்க கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணிட்டே வாங்க. நமக்கு அந்த 25 கேள்விகள் காலேஜ் டிஆர்பில கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டான ஜிகே தான். கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டான ஜிகே. அப்போ இன்னைக்கு ஏப்ரல் 13ங்கிறது முக்கியமான நாள் அப்படிங்கிறதுனால நம்ம அதை பத்தி கொஞ்சம் டீடைல் பேசிட்டு இருக்கோம். இது இந்திய தேசிய இயக்கம். இது வந்து பிஜிடிஆர்பி அண்ட் காலேஜ் டிஆர்பி படிக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி படிக்கிறவங்களுக்கு இது வாஸ்ட். ஆனால் நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ். காலேஜ் டிஆர்பி படிக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸாக வரும். இது வந்து இது எப்போவுமே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக புரிஞ்சுக்கணும். எல்லாருமே ஒரு 5 பில்லர் அவசியம்னு சொல்லியிருப்பான். ஆப்டிடியூடு, ரீசனிங், இங்கிலீஷு, ஜென்ரல் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர்ஸ். இந்த 5 காரியங்களில் கவனம் செலுத்தணும்னா நமக்கு வந்து மத்திய அரசு, மாநில அரசால் நடத்தப்படக்கூடிய எந்த ஒரு போட்டித் தேர்வாக இருந்தாலும் நம்ம எளிமையாக கையாளலாம், ரிசல்ட்டை பிடிக்கலாம். இப்போ இன்னைக்கு நம்ம குரூப் 1 அப்படிங்கிற தேர்வில், குரூப் 1 அப்படிங்கிற ஒரு தேர்வில் முதலிடம் அப்படிங்கிற மாதிரி படித்தவங்களுடைய டெஸ்டிமோனி, கலைச்செல்வி அப்படிங்கிறவங்களுடைய டெஸ்டிமோனிலாம் உங்களுக்கு நான் அனுப்பிச்சு கொடுத்துருந்தேன். அவங்களுடைய டெஸ்டிமோனிலாம் கேளுங்க. மழை என்னாச்சு எனக்கு புரியலை. லைவ் போட்டிருக்கேன், அதை வச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிளாஸ் போயிட்டு தானே இருக்கு? நான் இருக்கேன்ல? ஓகே. அப்போ ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிற படுகொலை நிகழ்ந்த நாள் அப்படிங்கிறது இன்னைக்கு தான். நான் சொன்னேன் 5 பில்லர் அவசியம்னு சொல்லிட்டு. அவங்க சொன்னதை கவனிங்க. இன்னொருத்தவங்க செகண்ட் ரேங்க் வாங்கியிருக்கிறவங்களும் அவங்க பேசியிருக்கிறாங்க. அவங்க 2019 இருந்து யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்டாக இருந்திருக்கிறாங்க. 3 அட்டெம்ப்ட் கொடுத்துருக்காங்க யூபிஎஸ்சியில், 19, 20, 21. ஆனால் கிளிக் ஆகலை. பட் 2023 அப்படிங்கிறது குரூப் 1 அப்படிங்கிறது பண்ணியிருக்கிறாங்க. 2024 ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, இன்டர்வியூ எல்லாம் செலக்டடு. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, எப்போவுமே நம்ம வந்து ஒரு தோல்வி அப்படிங்கிற வந்துருச்சு, நமக்கு கிளிக் ஆகலை அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து மனம் சோர்ந்து விடக்கூடாது. ஐயோ நமக்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி, ஐயோ நம்ம ட்ரை பண்ணோம் பட் முடியலை அப்படின்னு சொல்லி. இதுக்கு இடையில அவங்க அப்பா வேற இறந்துட்டாராம். அவங்க அப்பாவும் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அந்த பொண்ணு வந்து டெப்டி கலெக்டர் அப்படிங்கிற போஸ்ட் அடிச்சிருக்கிறாங்க. குரூப் 1 அப்படிங்கிறதுல செகண்ட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய மதிப்பெண் எடுத்து. ஸோ தொடர்ச்சியாக யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாகவே இருந்திருக்கிறாங்க. டிஎன்பிஎஸ்சி பக்கம் அவங்க திரும்பவே இல்லை. யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக 3 முறை தோல்வி.
அப்புறம் மறுபடியும் குரூப் 1 தோல்வி, அப்புறம் குரூப் 1 மறுபடியும் எழுதி ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, இன்டர்வியூ எல்லாம். ஆனால் அந்த 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 பொண்ணோட வெற்றியை வந்து அந்த ஊரே கொண்டாடுது. அப்போ அவங்க அதை கூட அவங்க எடுத்துக்கும் போது நான் இந்த அளவுக்கு நான் அது ஒரு சாதாரண எக்ஸாம் தான் அப்படின்னு நான் நினச்சி தான் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். இப்போ நான் உங்க முன்னாடி ஜெயிச்சு நிற்கிறேன். ஆனால் ஊரே கொண்டாடுற அளவுக்கு அப்படிங்கிறது எனக்கு மிக பிரமிப்பாக இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் கிராமங்கள்லேயோ அல்லது நகரங்கள்லேயோ அல்லது நம்முடைய அந்த சொந்தங்கள்லேயோ நம்ம ஒரு உயர் இடத்த பிடிக்கும்போது, ஒரு சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் எழுதி ஒரு ஐஏஎஸ் அப்படிங்கிற ஒரு இடத்த பிடிக்கும்போது, ஐபிஎஸ்ங்கிற இடத்த பிடிக்கும்போது, ஐஆர்எஸ் அப்படிங்கிற ஒரு இடத்த பிடிக்கும்போது, ஆர் எனி அதர் கேடர் யூபிஎஸ்சியில் ஒரு கேடரை பிடிக்கும்போது, அல்லது குரூப் 1 தேர்வு எழுதி ஒரு டெப்டி கலெக்டராகவோ ஒரு டிஎஸ்பியாவோ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராகவோ இல்லை கமிஷனராகவோ அந்த மாதிரி ஒரு இடத்த பிடிக்கும்போது, அல்லது குரூப் 2 தேர்வுகள் எழுதி ஒரு நல்ல பொசிஷன், சரியா, ஒரு ஏஎஸ்ஓ அசிஸ்டன்ட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய செக்ஷன் ஆஃபீஸர், இல்லை ஒரு ரெஜிஸ்ட்ரார், சப் ரெஜிஸ்ட்ரார், இப்படி ஒரு ஹையர் போஸ்ட்டை பிடிக்கும்போது, அல்லது ஒரு காலேஜ் டிஆர்பி எழுதி ஒரு கல்லூரியில் உதவி பேராசிரியர் ஆகும்போது, எஸ்ஐ எக்ஸாம்ஸ் எழுதி ஒரு எஸ்ஐ ஆகும்போது, நம்முடைய அந்த சொந்த பந்தங்களில் நமக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் பாருங்களேன். அதுக்கு தான் உழைங்கன்றது, அதுக்கு தான் முயற்சி பண்ணுங்கன்றது, அதுக்கு தான் சோர்ந்து போகாதீங்கன்றது, அதுக்கு தான் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கன்றது, அதுக்கு தான் கொஞ்சம் டெடிகேட்டிவாக ஒர்க் பண்ணுங்கன்றது. நான் பேசுறது உள்வாங்குறீங்கல்ல, ரியலைஸ் ஆகுதா? ஒரு வெற்றியாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, ஒரு வெற்றியாளர்கள் அப்படிங்கறத அவங்க பேசும்போது, ஒருத்தர் வெற்றி பெறுகிறார் அப்படின்னு சொன்னா அவங்க அதுக்குள்ள ஏகப்பட்ட காயங்கள் இருக்கும், ஏகப்பட்ட தியாகங்கள் இருக்கும், ஏகப்பட்ட அந்த மாதிரி இருக்கக்கூடியது என்ன சொல்றது, நிறைய 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 சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு மட்டும்தான் அவங்களால ஜெயிச்சிருக்க முடியும். வெரி ஓவர் நைட்ல ஒருத்தர் வந்து பாஸ் பண்றாரு அப்படின்னா முடியாது, நிச்சயமா முடியாது. நம்ம ஒரு எக்ஸாம் எழுதி வச்சுட்டு நம்ம ஐயோ நமக்கு ரிசல்ட் வரல, நம்ம ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதிலிருந்து பின்வாங்கிடக்கூடாது. அதான் சொல்லுவாங்க 666. யாராவது ஒரு குறள் சொல்ல முடியுமா? 666 நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். 666வது குறள் திருவள்ளுவர் எழுதி வச்சிருக்கிறார். இந்த குறள் முக்கியமான குறள்னு சொல்லியிருக்கேன். யாராவது ஒருத்தர் அடிக்கடி நான் ஞாபகப்படுத்தியிருக்கிறேன். இதுதான் உங்களுடைய ஞாபக சக்தியும் உங்களுடைய அந்த கிராஸ்பிங் பவரும். இது ஒரு முறை கூட சொல்லலையா? நான் இருக்கேன் கிளாஸில், மறுபடியும் கேட்க வேண்டியது இருக்கு. தெரியாதுன்னு கூட சொல்லலாம்னு சொல்லியிருக்கேன், ஞாபகம் இல்லைன்னு கூட சொல்லலாம். இவ்வளோ ஸ்பூன் ஃபீட் பண்ணுறோம். எண்ணியாங்கு யாரு? மெய்யமை தெரியுமா? எஸ். சத்தமா சொல்லப்பா, கேட்கலப்பா, சரியா கேட்கலமா? ஏதோ பயந்து பேசுற மாதிரி கேட்குது. நான் பேசுறது கிளியரா இருக்கா? இப்பதான் கிளியரா கேக்குது. ஏற்கனவே பேசுனது பயந்து பேசுன மாதிரி இருந்துச்சு, இப்ப கிளியரா இருக்கு. பேசலாம். எண்ணியாங்கு எய்து எண்ணியர் திண்ணியார் ஆகப்பெறினன். ஆமா, இப்ப உங்க கூட பேசிட்டு இருக்கிறது மெய்யமை. குறள் சூடி மெய்யமை இல்லையா? அந்த குறள் சூடிங்கிற பட்டத்தை உங்களுக்கு கொடுத்தது யாரு? மெய்யமை. இப்ப நான் பேசுனது ரீச் ஆகலையா? கிளாஸ் போயிட்டு இருக்கா? ஓகே, இந்த குறள் தாங்க 666வது குறள். எண்ணியாங்கு எய்துவ எண்ணியர் திண்ணியராக பெறின். இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. என்ன சார் சொல்லுது இந்த குறள்? ஒரு காரியத்தை நம்ம முன் குறித்து அதில் நம்ம செயல்பட ஆரம்பிச்சிட்டோம்னா அதில் என்ன வந்தாலும் சரி நம்ம முன் வைத்த காலை பின் வைக்கக்கூடாது. திண்ணியம் அதான் சொல்றது. திண்ணியம் அப்படின்னு சொன்னால் வெரி டிட்டர்மைண்டு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸ்டிக் ஆன் யுவர் கோல். தொடர்ந்து அதில் சிறப்பாக செயல்படணும். ஸோ அடிக்கிறோம் அப்படின்னா ஜெயிக்கிறோம் அப்படிங்கிறது, தோல்வி அப்படிங்கிறது ஒரு நிரந்தரமானது அல்ல. ஸோ வெற்றியும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அடுத்தடுத்த வெற்றிக்கு நம்ம மூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்கணும். அதைத்தான் இந்த குறள் சொல்லுது. மறுபடியும் யாராவது உள்வாங்கினவங்க இந்த குறளை நான் சரியா சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால் சொல்லலாம். சாரி சார், நான் வந்து என்கிட்ட பேச முடியல சார். திருப்பி பேச முடியலையா? சரி பரவாயில்ல, நான் பேசிட்டே இருந்தேன் பட் கேட்கவே இல்லை சார். கேட்கவே இல்லையா? சரி, மற்றவங்க கேட்டவங்க சொல்லுங்க. இந்த குறள் உண்டு, ஜிஎஸ்லயும் உண்டு, தமிழ்லயும் உண்டு. குறள் அப்படிங்கிறது வந்து ஜிஎஸ், நமக்கு பொது அறிவு பாடம். டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, தென் வந்து பார்த்தீங்கன்னா பிஆர்பி, பிஆர்டி, எல்லா எக்ஸாமுக்கும், டிஎன்யூஎஸ்ஆர்பி, எம்ஆர்பி, இன்ஜினியரிங் சர்வீசஸ், எல்லா போட்டித் தேர்வுகளுக்குமே உண்டு திருக்குறள் அப்படிங்கிறது. யாராவது ஒருவர் 666வது குறள் யாரு? எண்ணியர் திண்ணியர் ஆகப்பெறின். கிளியரா கேட்கல மெய்யமை, கிளியரா கேட்கல.
எண்ணிய எண்ணியாங்கு எய்து திண்ணி எய்து இல்ல எய்து இல்ல அது தப்பு. எய்து கிடையாது. வேற யாரு சொல்றா? முத்துமணி சொல்றேன் சார். முத்துமணி சொல்லுங்க. எண்ணிய எண்ணியார் எய்துக எண்ணியர் எண்ணியார் திண்ணியராக பெறும். சரி, எண்ணிய எண்ணியாங்கு நம்ம நினைச்சது நினைச்சபடி நடக்கணும் அப்படின்னு சொன்னா எப்போதும் அந்த காரியத்தை விட்டு நம்ம பின்வாங்கிடக்கூடாது மட்டும் நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ முக்கியமானது ஜாலியன் வாலாபாக் பத்தி நம்ம கூடுதல் பேசிட்டோம். இதை ஒருத்தர் வாசிக்கலாம். எங்க முத்துமணியே வாசிக்கலாம். பாருங்க, ஒருத்தர் சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கிறார். என்ன சொல்றாங்க? எல்லாவற்றையும் இழந்து விட்டோம் என்று ஒன்றை மறக்காதீர்கள், எதிர்காலம் என்ற ஒன்று உண்டு. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறதுக்கு இது வந்து அப்படியே அசோசியேட் பண்ணுது பாருங்க. இந்த கொட்டேஷன்ஸ் அப்படிங்கறது அசோசியேட் பண்ணுது. எல்லாவற்றையும் இழந்தா கூட எல்லாவற்றையும் இழந்து விட்டோம் என்று நினைக்கும் போது ஒன்றை மறக்காதீர்கள், எதிர்காலம் என்ற ஒன்று உண்டு. ஃபியூச்சர் இஸ் தேர். சரியா? மாலாமாம் இது வாசிக்கலாமா? நீங்க இருக்கீங்களா? இல்ல சார். எஸ் சார், இருக்கேன் சார். வாசிக்கலாமா? வாசிங்க. எல்லாவற்றையும் இழந்து விட்டோம் என்று நினைக்கும் போது ஒன்றை மறக்காதீர்கள், எதிர்காலம் என்ற ஒன்று உண்டு. எஸ், மாலா மேம் சொல்றாங்க உங்க எல்லாருக்கும் அஸ் அ சீனியரா சொல்றாங்க, எதிர்காலம் என்ற ஒன்று உண்டு. என்ன பண்ணுங்க, அதை நோக்கி நீங்க பயணிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை நோக்கி நீங்க பயணிச்சு பாருங்க. ஸோ நிச்சயமாக நம்ம ரிசல்ட்டை வென்றெடுக்க முடியும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதுங்க அது. ஸோ எதிர்காலம் அப்படிங்கிறது நம்ம கையில் இருக்கு. ஸோ நிச்சயமாக நம்ம வந்து ரிசல்ட்டை பிடிக்கலாம். ஸோ ரிசல்ட்டை பிடிக்கிறதுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரியா? இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்தோம் கூடுதலான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. மழை அந்த பேப்பர் கூட இன்றைக்கி நியூஸ் பேப்பர் அம்மா யாரும் வச்சுருக்கீங்களா? கையில் வச்சுருக்கீங்களா? சாஃப்ட் காப்பியாக வச்சுருக்கீங்களா? இன்றைக்கு உண்டான பேப்பர் ஆன்லைனில் இருக்கிறவங்க சாஃப்ட் காப்பி எனக்கு அனுப்பி தர முடியுமா? செக் பண்ணிட்டு சொல்கிறேன் சார். குயிக்காக செக் பண்ணுங்கள். ஹிந்து பேப்பர் இருந்தாலும் சரி, ஆர் வந்து தினமணி இருந்தாலும் சரி, குயிக்காக அனுப்பிச்சு கொடுங்க. அதுக்கு முன்னாடி நான் கூடுதலான விஷயங்கள் இப்போ நம்ம வந்து பேசுகிறோம். நான் பேப்பர் என் கையில் இருக்குது. ஆனால் பேப்பரை எடுத்துக்கிட்டு நம்ம ஒன்றுனா விரிச்சுக்கிட்டு இருந்தோம்னா இட் வில் டிலே ஆகும். உங்களுக்கு ஆன்லைனில் காமிக்கணுன்றதுக்காக எழுதி வச்சுக்க. இன்றைக்கி முக்கியமானது என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, மசோதாக்களுக்கு ஒப்புதல் குடியரசுத் தலைவருக்கு கெடுன்னு சொல்லியிருக்காங்க. மசோதாக்களுக்கு ஒப்புதல் குடியரசுத் தலைவருக்கு கெடு. ஏற்கனவே ஆளுநருக்கு கெடு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆளுநர் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு கெடு சொல்லியிருந்தாங்க. இப்போ குடியரசுத் தலைவருக்கு கெடு வைக்கிறாங்க. யாரு சார் கெடு வைப்பா? பேசுங்க. யாரு கெடு வைப்பா? சுப்ரீம் கோர்ட். எக்ஸாக்ட்லி கரெக்ட். என்ன ஸ்ரீநிதி சௌமியா இன்ன வரைக்கும் ஸ்ரீநிதி சௌமியான்னு சொல்லிட்டே இருந்தேன், அதிலே வரல. சார் எனக்கு ஃபர்ஸ்ட் கேட்கவே இல்லை சார். நான் திருப்பி லெஃப்ட் ஆயிட்டு ஜாயின் பண்ணேன் சார். ஸோ லெஃப்ட் ஆயிட்டு ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க. குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்லும்போது ஸ்ரீநிதி சௌமியா. இந்தியாவினுடைய முதல் குடியரசுத் தலைவர் யார்? இந்த மறுபடியும் கேட்கலையா? நான் இருக்கேன். இருங்க. எஸ்மா, இந்தியாவினுடைய முதல் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத், டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். இருக்கீங்களா கிளாஸ்ல? நான் பேசுறது கேட்குதா எல்லாருக்கும்? குரூப்ல சென்ட் பண்ணிருக்கேன் சார். தினமணி பேப்பர் குரூப்ல சென்ட் பண்ணிருக்கீங்களாப்பா? எந்த குரூப்லமா? டிஎன்பிஎஸ்சி ஓல்டு குரூப்ல டார்கெட் அச்சீவர்ஸ் குரூப்ல சென்ட் பண்ணிருக்கேன் சார். குரூப் 1 அப்படிங்கிறதுல சாரி டார்கெட் அச்சீவர்ஸ்லயும் இருக்கு. பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஓல்டுலயும் இருக்கா? சரி சொல்லுங்க பாப்பா, யார் முதல் பெண் குடியரசுத் தலைவர்? அது ஆணாகிற வரைக்கும் முதல் பெண் குடியரசுத் தலைவர் யாரு? கொஞ்சம் டிஸ்டர்பா இல்லாதவங்க கொஞ்சம் பேசுங்கப்பா. சரியா? கத்திட்டு இருக்கிறாங்க வீட்டில், கொஞ்சம் பாருங்க. ஆன்சர் நீங்கள் பதில் சொல்றீங்க, அதுக்கு வாழ்த்துக்கள். பட் கொஞ்சம் டிஸ்டர்ப் இல்லாமல், ஏன்னா இது வந்து யூடியூப்ல ஏற்றுவாங்க, ஃபேஸ்புக்கில் இருந்து லைவாக இருக்கும். எப்போவுமே இது தேவைப்படும். என்னைக்காவது உங்களுக்கு ரெஃபரன்ஸ் தேவைன்னா இந்த கிளாஸ் எடுத்து பார்த்துக்கலாம். நமக்கு வந்து மெயின்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் படிக்கிறவங்க மெயின்ஸுக்கு ஒரு பேப்பர் நம்ம எந்த அளவுக்கு மெனக்கடுறோம் அப்படின்னு சொல்லி. இப்போ பிரதீபா பாட்டீல் அப்படிங்கிறவங்க முதல் பெண் குடியரசுத் தலைவராக இருக்கிறாங்க இல்லையா? முதல் பெண் குடியரசுத் தலைவர் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. சார் யார் முதல் முஸ்லீம் குடியரசுத் தலைவர்? யாரு ஃபர்ஸ்ட் முஸ்லீம்? ஜாகிர் ஹுசைனா சார். அப்படி ஒரு மாற்று கேள்வி கேட்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். சரியா? இப்படிலாம் பேசக்கூடாது. ஜாகிர் ஹுசைனா சார் அப்படின்னு சொல்லி இன்டர்வியூலாம் பேசக்கூடாது சார். பட் ஐ எம் நாட் ஷியூர், பட் ஐ திங்க் ஜாகிர் ஹுசைன் இப்படி சொல்லிட்டு நிப்பாட்டிடணும். ஸ்ரீநிதி சௌமியாவுக்கு புரியுதா? இன்டர்வியூக்கு போவீங்களா பேங்க் எக்ஸாமாக இருந்தாலும் அவங்க கிட்ட நீங்க மாற்று கேள்வி வைக்கக்கூடாது. எப்படி வைக்கக்கூடாது? இது ஜாகிர் ஹுசைனா சார், இது வந்து ஐபிஎல்லா சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சிடக்கூடாது. சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன்.
நம்ம என்ன சொல்லணும் சார், ஐ எம் நாட் ஷியூர், பட் ஐ திங்க் ஸோ ஷீ இஸ் சரியா, ஹி இஸ் ஜாகிர் ஹுசேன் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டிடணும். இப்போ சொல்லுங்க, ஜாகிர் ஹுசேன் தானா? கன்ஃபார்ம் பண்ணலாமா? முதல் பெண் சாரி முஸ்லீம் குடியரசுத் தலைவர் ஜாகிர் ஹுசேன் தானா? கன்ஃபார்ம் பண்ணலாமா? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இப்போ ஒரு கோச்சிங் சென்டர்ஸ்லாம் நிறைய வந்து ரிசல்ட் போடுறாங்க. போன குரூப் ஒன் லாவணியா தெரியுமா? போன குரூப் ஒன் வந்து எவ்வளோ போஸ்ட்னு? 90 போஸ்ட்டை எங்க அகாடமியில் ஒருத்தர் 45 பேர் பாஸ் பண்ணியிருக்கான்றாரு, ஒருத்தர் 40 பேர் பாஸ் பண்ணியிருக்கோங்கிறாரு. பார்த்தீங்கன்னா ஒரு காரியம் இது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தல ஒரு 4 அகாடமியே அவன் 40-40ன்றா. எவ்வளோ போஸ்ட்னு தெரியல எனக்கு, எவ்வளோ போஸ்ட்டு தெரியல. ஆனால் அதே மாதிரி எங்கள் அகாடமியில் படித்தவங்க தான் முதல் டாப் 10ல் 10 பேர் இருக்காங்கன்றாங்க, எல்லாரும் சொல்கிறாங்க. அப்போ எது உண்மைத்தன்மைன்றதில்ல, உண்மைத்தன்மை கண்டறியும் சோதனைன்னு ஒன்று இருக்கா? நம்ம ஆல்ரெடி பார்த்தோமாப்பா, கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துட்டு வந்தோம்ல. சத்தீஸ்கரில் என்ன பண்ணாங்க ராஜி? சார் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க சார். எந்த மாதிரி பண்ணக்கூடாது? எந்த மாதிரி பண்ணக்கூடாது? உண்மை கண்டறியும் சோதனை சொல்லிட்டு அந்த ஸ்கேன் சார். அது எதுக்காக சொன்னாங்க? உண்மை கண்டறியும் சோதனை எதுக்கு பண்ணக்கூடாது? அது வந்து கன்னித்தன்மைக்காக, அப்படிதானே? கன்னித்தன்மை அப்படிங்கிற விஷயத்துக்கு வைக்கிறதுக்கு, ஒருத்தரை செக் பண்றதுக்கு வைக்கிறதுக்கு பண்ணக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க, வச்சிருந்தாங்க. ஆனால் உண்மை கண்டறியும் அப்படிங்கிற சில காரியங்கள் அப்படிங்கிறது முக்கியமானது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இது அது நமக்கு தேவையில்லை, அது அரசியல், அது ஏதோ பண்ணுறாங்க. ஆனால் உண்மையாக இருக்கிறவங்க நல்லா பாருங்க. நம்ம இதுல இருந்து கூட நம்ம ரிசல்ட் அடிச்சு போனோம், ப்ரிலிம்ஸ்லாம் எழுதி பாஸ் பண்ணிட்டு போனோம். என்ன கேட்கல, நல்லா பேசுமா? சத்தமாக பேசு. வேண்டாம். அப்போ ஞாபகம் வச்சுக்க, முக்கியமானது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். குடியரசுத் தலைவருக்கும் கெடு, நீதிபதிகள் கெடு விதிச்சிருக்கிறாங்க பாருங்க. குடியரசுத் தலைவரின் பரிசீலனையில் மசோதா நிறுத்தி வைக்கப்பட்டால் நீதிமன்றத்தை அணுக மாநில அரசுக்கு உரிமை உண்டு. இது முக்கியமான விதிங்க, இது முக்கியமான விதி, நல்லா படிச்சுக்கணும். இதை பத்தி கேள்வி கேட்பாங்க. அரசியலமைப்புடைய விதி 201 இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 201 எழுதிக்கிட்டீங்களா? நோட்ஸ் எடுக்கிறீங்களா? சும்மா கதை கேட்டுட்டு கூடாது, படம் பார்த்துட்டு கூடாது, நோட்ஸ் எடுங்க. நான் கேட்பேன், நாளைக்கு கிளாஸ்ல கேட்பேன். 201 அரசியலமைப்பினுடைய சட்ட விதி 201வது பிரிவின் கீழ் குடியரசுத் தலைவர் தனது கடமையை நிறைவேற்ற பாக்கெட் வீட்டோ, இந்த வீட்டோ அதிகாரம் அப்படிங்கிறதுல பாக்கெட் வீட்டோங்கிற அதிகாரம் இருக்கு. இந்தியன் பாலிட்டி நம்ம படிச்சிருக்கோம். பாக்கெட் வீட்டோ அல்லது முழுமையான வீட்டோ என தனி அதிகாரம் எதுவும் வழங்கப்படவில்லை. யாருக்கு? குடியரசுத் தலைவருக்கு. அப்ப 201 அடிப்படையில் மாநில அரசுகள் டைரக்டா குடியரசுத் தலைவருக்கு எதிராகவோ அல்லது ஆளுநருக்கு எதிராகவோ என்ன பண்ணலாம்? உச்ச நீதிமன்றத்தை நாடலாம் அப்படிங்கிறது முக்கியமானது. ஏன்னா இங்க அரசியல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சிகள்ல என்ன பண்றாங்கன்னா, மாநில அரசுகள் கொடுக்கக்கூடிய மசோதாக்களை குடியரசுத் தலைவரோ ஆளுநரோ அசட்டை பண்ற, அதுக்காக என்ன பண்ணுது? உச்ச நீதிமன்றம் டைரக்டா இதுல ஈடுபடுது. ஆளுநருடைய செயல், நீதிபதி விமர்சனம். அதே மாதிரி 10 மசோதாக்களும் சட்டமானதாக அரசிதழ் வெளியீடு. இதுல எந்த ஊர்ல? நம்ம தமிழகத்துல. யாருக்கு எதிராக? ஆளுநருக்கு எதிராக. எங்க யாரு சொல்லுவா? ஆளுநர் அப்படின்னு சொன்னாவே ரொம்ப முக்கியமா என்ன ஆர்டிகிள்ஸ்? இதுதான் உங்களுடைய பேர் சொல்லி சொல்லுங்க. ராஜேஸ்வரி சொல்லுமா. 152 இருந்து 162. அப்படியே குடியரசுத் தலைவர் சொல்லியிருப்பா. சார் ஆர்டிகல் 53-63 சார். நல்லா சொல்லுமா, தெளிவா கேட்கல. சார் ஆர்டிகல் 53-63 சார். அப்ப 52 கிடையாதா? சார் 50 சாரி சார் 52-62 சார். சரி, 52ல இருந்து 62 அப்படிங்கிறது. ராஜேஸ்வரி இது வாசிக்கலாம். தலைவராக தொடர்கிறேன் அப்படின்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு. ஏன் இப்படி சொல்லணும்? ஏன் இது வந்து இப்ப சர்ச்சையாச்சு? ராமதாஸ் அவர்கள் வந்து இல்ல இது ராஜேஸ்வரி வாய்ஸ் கிடையாது. இல்ல இது ராஜேஸ்வரி வாய்ஸ் கிடையாது. இது நான் கேட்டது ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இல்ல நீங்க பேசணும். நான் உங்களை அந்த ராஜேஸ்வரின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸ்ரீநிதி சுவாமியா தான் சாரி கேட்டாங்க. ராஜேஸ்வரி சொல்ல முடியும். எஸ் ஆர் நோ, தெரியும் தெரியாது. எஸ் சார். அன்புமணி ராமதாஸ் அப்படின்றவங்க வந்து நான் தான் தலைவரா தொடர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு பாமகவோட தலைவரா தொடர்வேன்னு சொல்லிட்டு இருக்காங்க சார் இப்போதைக்கு. இல்ல ஏன் சொல்லணும்ன்றதா என்னோட கேள்வி. அதை ஏன் சொல்லணும்? நோ சார், அந்த இஷ்யூஸ் எனக்கு கரெக்ட்டா தெரியல. அதான் தெரியல. இப்போ இவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டீங்க பாருங்க. இப்ப சொல்லலாம், ஸ்ரீநிதி சுவாமியா சொல்லலாம். எஸ் சார். ராமதாஸ் அவர்கள் வந்து நான் தான் இனிமே தலைவரா தொடர்றேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தாங்க சார். அதனால அன்புமணி வந்து இல்ல
நான் தான் தலைவரா தொடர்வேன் அப்படின்னு அவங்க 2 ஆமா, பேரும் போய் இதுல யார் அப்படின்னு சொன்னா இது நம்ம வந்து ஏன்னா கட்சிகளுடைய வரலாறு கம்பல்சரி கேட்கணும். ஆமா, யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் ராஜேஸ்வரி கம்பல்சரி உங்களுக்கு பேப்பரை வச்சு தான் உங்களுக்கு இன்டர்வியூ தொடருவாங்க. பேப்பரை வச்சு தான் தொடருவாங்க. ஒரு நேஷனல் இஷ்யூஸ், ஒரு ஸ்டேட் இஷ்யூஸ் அப்படிங்கிற மாதிரி தொடருவாங்க. சரியா? அப்போ நம்ம வந்து அவேராக இருக்கணும், ரொம்ப அவேராக இருக்கணும். ஓகே, குட். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எஸ், இந்த இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனராக இருக்கக்கூடிய ராமதாஸ் அவர்கள் இனிமேல் நான் தான் தலைவர் அப்படின்னு சொல்லி, அன்புமணி ராமதாஸ் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செயல் தலைவராக இருப்பார், நான் தான் பாட்டாளி மக்கள் கட்சிகளுடைய தலைவராகவும் தொடர்வேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த கூற்றுக்கு இவர் பதில் சொல்லும் விதமாக சொல்லியிருக்காரு, தலைவராக தொடர்கிறேன். அப்போ அவர் ஃபவுண்டரு, அவர் ரொம்ப முக்கியமாக அவங்க அப்பா தான், வேற யாரும் இல்லை, அவங்க அப்பா சொல்லியிருக்காரு. அதுக்கு பதில் சொல்லும் விதமாக இவர் மறுபடியும் சொல்றாரு, நான் தாங்க தலைவராகவே தொடர்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் பேப்பரை ரொம்ப முக்கியமாக டெய்லி ரீட் பண்ணும்போது வைக்கும்போது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். என்ன சார் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஸோ நாட்டின் வளர்ச்சிக்கு அறிவார்ந்த மாணவர்கள் தேவை. அறிவார்ந்த மாணவர்கள் தான் தேவை. மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற மாணவர்கள் தேவை கிடையாது. மார்க் வாங்குற மாணவர்கள் தேவை கிடையாது. சரியா? ஒழுக்கமான, நல்ல சிந்திக்கக்கூடிய, நல்ல இன்டலெக்சுவலாக இருக்கக்கூடிய, நல்ல ப்ராப்ளம் சால்விங்காக இருக்கக்கூடிய, நல்ல டிசிஷன் மேக்கிங் எடுக்கக்கூடிய, நல்ல வந்து பார்த்தீங்கன்னா சமூகம் சார்ந்து சிந்திக்கக்கூடிய அப்படிப்பட்ட மாணவர்கள் அவங்க தான் அரசு அதிகாரிகளாகவும் வரணும், ப்ளஸ் ஆட்சியாளர்களாக, ப்ளஸ் நல்ல பொசிஷனுக்கு வரணும் அப்படிங்கிறது நல்ல வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதையும் கவனிச்சுங்க. இப்போ நம்ம அடிக்கடி பேசிகிட்டு இருக்கோம் வக்பு திருத்த சட்ட மசோதா அப்படிங்கிறத பேசிகிட்டு இருக்கோம். யார் சொல்லுவாங்க இது லோக்சபாவில் எப்போது நிறைவேற்றப்பட்டது? ஏப்ரல் 2 சார். பேர் சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். முதல் வாய்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் பேர் சொல்லணும். லாவண்யா. ஏப்ரல் 2 அப்படிங்கிறதுல ஸோ எந்த சபையில்? லோக்சபாவில் எத்தனை பேர் ஆதரவு? 288 பேர் இல்லையா? சரி, ராஜ்யசபாவில் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த வக்பு திருத்த சட்ட மசோதா? என்னம்மா? ஏப்ரல் 4 சார். ஏன் என்னாச்சு? ஏன் நெட்வொர்க்கா இஷ்யூஸா? ஏன் இப்படி மாறியா? நல்லாவே கேட்கலையே. மற்றவங்களாம் கிளியரா இருக்காங்களே, சூப்பராக கேட்குது. சரி, ராஜ்யசபாவில் எப்போன்னு சொல்லுங்க. ஏப்ரல் 4 சார். ஏப்ரல் 4. குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் ஏப்ரல் 5 சார். ஏப்ரல் 5 அப்படின்னு சொல்லக்கூடியது வக்பு திருத்த சட்ட மசோதாவை கண்டித்து முற்றுகை போராட்டமா. ஸோ நம்ம சென்னையில் அங்கே வந்து ஒரு ஸ்டேட்ல வந்து பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா கொலை சம்பவமே நடந்திருக்கு. இதை ஒட்டி எந்த மாநிலம் சொல்ல முடியுமா? யாருக்கு தெரியும்? ஸ்ரீநிதி சௌமியா சொல்லுங்கப்பா. வெஸ்ட் பெங்காலுடைய முதலமைச்சர் யாருமா? மம்தா பானர்ஜி. எந்த தொகுதியில் தோல்வி அடைஞ்சாங்கப்பா? பவானிபூர் சார். இல்ல அங்க வெற்றி. நந்திகிராம் அப்படிங்கறதுல தான் அவங்க தோல்வியை தழுவினாங்க. பவானிபூர் அப்படிங்கறதுல வெற்றி அடைஞ்சாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அது எந்த விதியின்படி அவங்க வந்து முதலமைச்சராகவே தொடர்ந்தாங்க? எந்த விதியின்படி அவங்க முதலமைச்சராக தொடர்ந்தாங்க? சரி, தெரிஞ்சவங்க சொல்லுங்க. ஸ்ரீநிதி சௌமியா தான் சொல்லணும் அவசியம் கிடையாது, யாருனாலும் சொல்லலாம். இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு விதி இருக்கு. மாநிலங்கள் அப்படிங்கிறதுல ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட் அந்த தொகுதியில தோல்வி சந்திச்சிருந்தாலும் அவர் தொடர்ந்து முதலமைச்சராக 6 மாதங்கள் வரை தொடரலாம். இவ்வளோ கிளியரா சொல்லி கொடுத்து இவ்வளோ மறுபடியும் பண்ண வச்சு ரிசல்ட் கொடுக்கறதுக்கு ஸ்டூடெண்ட்டை தேட வேண்டியிருக்கு, அலச வேண்டியிருக்கு. ஆர்டிகல் 164 எழுதிக்கிட்டீங்களா? இருக்கீங்களா? நான் கிளாஸ்ல இருக்கேனா? நான் பேசுறது ரீச் ஆகுதா உங்களுக்கு? ஓகே. ஸோ அப்போ ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இன்னைக்கு உண்டான கிளாஸில் நம்ம பேசுனது நல்லா ஞாபகம் வச்சுங்க. மாநகராட்சி திட்டம், சென்னை சாலைகளில் உள்ள தூசுகளை அகற்ற 20 வாகனங்கள் கொள்முதல். மாநகராட்சி திட்டமா? சென்னை மாநகராட்சியோட இப்போ எத்தனை மாநகராட்சிங்க நம்ம தமிழகத்தில் இருக்கு? ரொம்ப கடினமான கேள்வியில கேட்குறேன். கிளாஸ் இருக்கீங்களா? ஆன்லைனில் கிளாஸ் போயிட்டு இருக்கா? நான் இருக்கேனா? கட் ஆயிடுச்சோ? கிளாஸ் கட் ஆயிடுச்சோ? ஏதாவது பேசுங்கம்மா. இதுதான் உங்களுக்கு எனக்கு பிடிக்காதே. இதுதான் ஒன்லி ஆன்லைனில் தான் கிளாஸ் போயிட்டு இருக்கு. கொஞ்சம் பேசுனதா என்ன? யார் பேசுறதுதாங்க பிரச்சனை? யாராவது சொல்லுவாங்கன்னு இருப்பீங்களோ? லேட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணாதீங்க. சரி சொல்லுங்க, எத்தனை மாநகராட்சிகள் இருக்கு? 27 மாநகராட்சி. 27 மாநகராட்சியில் இப்போ கடைசியில் சேர்ந்த 2 மாநகராட்சியோட பேர் சொல்லுங்கப்பா. பெரம்பலூர், ராமநாதபுரம் சார். பெரம்பலூர், ராமநாதபுரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஞாபகம் வச்சுக்கணும். பெரம்பலூரும் ராமநாதபுரமும் இல்லையா? அதுக்கு முன்னாடி ஒரு 4 மாநகராட்சியோட பேர் சொல்லுங்கப்பா.
காரைக்குடி, புதுக்கோட்டை, நாமக்கல், திருவண்ணாமலை. காரைக்குடி, புதுக்கோட்டை, நாமக்கல், திருவண்ணாமலை. லாவண்யாவோட பேர் வந்து நமக்கு ஜூன் 15ஆம் தேதி எழுதுற எக்ஸாம்ஸ்ல உங்களுக்கு ரிசல்ட் வரணும். சொல்லி அடிக்கிறேன் பாருங்க, நிஜமாவே சொல்றேன். நம்ம கிட்ட குரூப் 1 படிக்கிறது எத்தனை பேருன்றது உங்களுக்கு தெரியும். எத்தனை பேர் குரூப் 1 ப்ரிலிம்ஸுக்குன்னு சேர்ந்துருக்காங்க, எத்தனை பேர் படிச்சுட்டு இருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும். லாவண்யாவோட பேர் வந்து இந்த மெயின்ஸ் எழுதக்கூடிய பேர்ல உங்க பேர் வரணும். புரிஞ்சா லாவண்யாவுக்கு? லாவண்யாவுக்கே சந்தேகமாயிருச்சா நம்ம வர முடியுமான்னு? இருக்கீங்களா? கிளாஸ் போயிட்டு இருக்கா? நான் இருக்கேனா? கட் ஆயிடுச்சு. இந்த பிடிஎஃப் அப்படிங்கிறது காமிச்சா கிளாஸ் கட் ஆகிடும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ரொம்ப முக்கியமானது சாரதி. ஃபேஸ்புக்கில் லைவ் பார்த்துட்ருக்கீங்க, வச்சுட்ருக்கீங்க. உங்களுக்கு நான் பேசுகிறது கிளியராக இருக்கா, எல்லாமே கேட்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். ஆன்லைனில் கட் ஆகிடுச்சு கிளாஸ். இப்போ இருக்கீங்களாப்பா? நான் பேசுகிறது கேட்குதாம்மா? இப்போ நான் இருக்கேனா? என்ன பேசிட்டு இருக்கும்போது கட்டாச்சுப்பா? மாநகராட்சிகள் எஸ் மேம், மாலாமாம் எஸ். நம்ம இப்போ 27 மாநகராட்சிகள் இருக்குமா அட் ப்ரெசென்ட். வந்து 27 மாநகராட்சிகள். கடைசியாக உருவான மாநகராட்சி அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம 2 ஊர் ஞாபகம் வச்சுக்கணுமா. ஒன்று ராமநாதபுரம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் மாநகராட்சியில், சரிங்களா? 2 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இது 3மே இப்போ 27 மாநகராட்சிகள் இருக்குது. வக்பு திருத்த சட்ட மசோதா பற்றி நம்ம பேசிட்டோம். தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்புகளுக்கு விண்ணப்பிக்கலாமா? தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் யூஜிக்கும் பிஜிக்கும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. இது யாருக்கு கீழே வரும்னா மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழே வரும். அதாவது ஹோம் மினிஸ்ட்ரி. யார் நம்முடைய ஹோம் மினிஸ்டர்? இருங்க ஒரு நிமிஷம். மையமே இருக்கீங்களா? எஸ் சார். நம்முடைய ஹோம் மினிஸ்டர் யாருமா? உங்களுக்கு மினிஸ்டர்ல நான் கண்டிப்பா क्वेश्चन கேட்பேன்னு சொன்னேன். அமித் ஷா அப்படிங்கிறவர், சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. அவருடைய கட்டுப்பாட்டின் கீழே தான் அந்த வருது. எது சார்? தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழகம், யூனிவர்சிட்டி. ஸோ நவீன காவல், மாடர்ன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய போலீஸ், குற்றவியல் சட்டம், இந்த கிரிமினல்ஸ் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ஆக்ட், அதே மாதிரி கடல்சார் சட்டம், கடல்சார் பாதுகாப்பு, தனியார் பாதுகாப்பு, இணைய பாதுகாப்பு, தடயவியல், இதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஜிபிஜியை தொடரலாம். யாரும் விருப்பம் உள்ளவங்க இதை அட்டன் பண்ணுங்க. ஸோ அட்டன் பண்ண வேண்டிய அந்த வெப்சைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. www.rru.ac.in. மே 1ஆம் தேதிக்குள்ளும். ஸோ முதுநிலை படிப்புக்கு ஜூன் 30க்குள்ளேயும், யூஜிக்கு வந்து மே 1ஆம் தேதி லாஸ்ட் டேட். ஸோ இது முக்கியமான நல்ல படிப்புங்க. சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் தான் அது. சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இதில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ மாலாமாம் நம்மளுடைய பிள்ளைங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்கள். கடல்சார் பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது மத்திய அந்த மாதிரி பல்கலைக்கழகங்கள். புழுதி புயல் அப்படிங்கிறது வந்து டெல்லியில் ரொம்ப அதிகமாக இருந்துட்டுருங்க. புழுதி புயல் அப்படின்னு சொல்லப்படுது. 20 விமானங்கள் தாமதமாக இருக்குது. ஸோ டெல்லியில் தான் புழுதி புயல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். சரியா? அடுத்து நம்ம ஒரு பேப்பர் தான், நம்ம வேகமாக ஒரு பேப்பரை பார்த்துட்ருக்கோம். ஸோ எந்த மாதிரி இருக்குது? இப்போ யார் சமீபத்தில் தமிழக அரசியலில் 2 பேர் கூட்டணி? ஸோ ஏடிஎம்கே அப்படிங்கிற அஇஅதிமுக அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். அஇஅதிமுக அப்படிங்கிற கட்சி உருவானது எந்த வருடம்பா? 1972 சார். தீபிகா அன்மணிக்குமா? தீபிகா அன்மணிக்கு பார்க்கும். உங்க குரல் நல்லா கேட்குதுப்பா. மற்றவங்க பேசுறதெல்லாம் எனக்கு கேட்க மாட்டேங்குது, லேட்டாகவும் பேசுறாங்க. ஸோ தீபிகா 1972 உருவான அஇஅதிமுக. நீங்க அசாமில் தான் இருக்கீங்களா? எஸ் சார். ஓகே. 1972 ஆரம்பிச்ச அந்த கட்சி எப்போ ஆட்சியை பிடிச்சாங்க? 1977 சார். 1977 ஆட்சியை பிடிச்சவர் எந்த வருஷம் இறந்தாருப்பா? 1986 சார். 1987மா? ஓகே சார். 1987. 86 அப்படிங்கிறது அவர் வந்து எதை ஒழிச்சாரு? 86ல ஒன்று ஒழிப்பார். எதை ஒழிப்பார்? அந்த இரட்டை அந்த இதை ஒழிப்பாங்க சார். பைகாமரல் இல்லையா? பைகாமரல் ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் எத்தனை மாநிலங்கள்ல இருக்குப்பா? 6 மாநிலங்கள்ல இருக்கு சார். அந்த 6 மாநிலங்கள் பேர் சொல்லலாமா? எஸ் சார். கர்நாடகா, உத்தரப்பிரதேஷ், பீகார், மகாராஷ்டிரா, ஏடிஎம், ஆந்திரா, தெலுங்கானா சார். ஏடிஎம் ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா இல்லையா? குட். ஏன்னா கண்டிப்பாக கப்பு ஏடிஎம் சொல்லியிருப்பாங்க. கேயூபி கப், கர்நாடகா, உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா இல்லையா? கப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி பீகார், சாரி, கப்புனா கர்நாடகா, உத்தரப்பிரதேஷ், பீகார். அதுக்கப்புறம் ஏடிஎம்னா ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, மகாராஷ்டிரா. பைகாமரல் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். பைகாமரல்ல அதிகபட்சம் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கலாம்ப்பா? அதாவது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல
சார். அந்த சட்டமன்றம், அந்த ஊர்ல இருக்க சட்டமன்றத்துல எவ்வளவு பேர் இருக்கலாம்னா 3 1 பங்கு இருக்கலாம். தீபிகாவுக்கு ரீச் ஆயிடுச்சா? எஸ் சார், ஓகே சார். கேட்டுச்சா ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கப்பா. கேட்டுச்சுன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. ஓகே, குட். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறோம். அடுத்து என்ன சார் சொல்லியிருக்கிறாங்க? இன்னைக்கு முக்கியமானது என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஸோ டிஜிபி நியமனம், தேர்வு குழுவை அமைக்க மேற்கு வங்க அரசு முடிவு. டிஜிபி அப்படின்னு சொல்லக்கூடாது. யாருங்க தமிழகத்தினுடைய டிஜிபி? தமிழகத்தினுடைய டிஜிபி யார்? சங்கர் ஷிவால் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ யாருங்க பிஜேபியினுடைய தமிழகத்தினுடைய தலைவர்? பிஜேபியினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எத்தனையாவது பிஜேபியோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்? 10வது. ஆனா ஒரு சில இதுல 13 போடுறாங்க. எது உண்மை? 10 நம்ம நேற்றுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம நியூஸ் பேப்பர்ல இருந்து தான் நம்ம எடுத்து பண்ணோம் 10ன்னு சொல்லிட்டு. அடுத்து 13ன்ற மாதிரி சொல்றாங்க. சரி, யார் முதல் தலைவர்? பிஜேபியோட முதல் தலைவர் நாராயண ராவ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன் இவ்வளவு தயக்கம்? சாதாரண கொஸ்டின்ஸ் தானே. ஸோ இப்போ எந்த கட்சி வந்து மத்தியில் ஆட்சியில் இருக்கு? என்டிஏ, நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். மராத்தியர்களுக்கு எதிரான போரில் தோல்வியுற்ற அவுரங்கசீப் அப்படின்னு சொல்லி உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியிருக்கிறார். அவுரங்கசீப் எந்த டைனஸ்டியை சார்ந்தவர்? யாருமா பேசிட்டு இருக்கிறா? ராஜேஸ்வரி. சத்தமா சொல்லுங்க. அவுரங்கசீப் அப்படிங்கிறவர் அவரோட பீரியட் சொல்லுங்க. அவுரங்கசீப்போட பீரியட் சார் 1658 to 1707 வரைக்கும் சார். ஓகே, 1707 வரைக்கும் அவுரங்கசீப் அப்படின்னு சொல்லக்கூடிய அவுரங்கசீப் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எந்த முஸ்லீம் அல்லாதவரை வெறுத்தார்? ஷியா முஸ்லிம் சார். இல்ல, சன்னி முஸ்லீம் அல்லாதவரை வெறுத்தார். அப்படின்னா ஷியா. எஸ், சரியா? சன்னி முஸ்லீம் அல்லாதவர் அப்படின்னா ஜியா. இந்த ஜியா பிரிவு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அவுரங்கசீப் யாரோட பையன்? ஷாஜஹான் வந்து அவுரங்கசீப்பை எந்த பகுதியினுடைய ஆளுநராக நியமித்திருந்தாரு? டெக்கான் சார். இதுல வந்து ஆரோக்கிய சுசீலா இருக்கீங்களா? பிஜிடிஆர்பி ஹிஸ்டரி இல்ல. ஓகே, அவுரங்கசீப் அப்படின்னு சொல்லக்கூடியது முக்கியமானது. இவர் வந்து ஒரு முக்கியமான பழக்கத்தை கொண்டிருப்பார். என்ன பழக்கத்தை கொண்டிருப்பாருமா அவுரங்கசீப்? குரான் படிப்பார். டெய்லி குரான் படிப்பார். சரி, இவர் எவ்வாறு அறியப்படுகிறார் அல்லது அழைக்கப்படுகிறார் அவுரங்கசீப்? உலகின் வெற்றியாளர் சார். உலகின் வெற்றியாளர் அப்படின்னு சொல்றவரா இல்ல உலகை வெல்பவரா? வெற்றியாளர். அப்ப யார் உலகை வெல்பவர்? யாரு? ஜஹாங்கீர். யார் அதிர்ஷ்டக்காரர்? யார்? ஹுமாயூன் சார். ஹுமாயூன். அப்ப வாழ்நாள் முழுவதும் தடுமாறியவர் யார்? ஹுமாயூன். அப்படி சொன்னது யாரு? வின்சென்ட் ஸ்மித் சார். வின்சென்ட் ஸ்மித்லாம் கிடையாது. எங்கேயோ போய் முடிச்சு போடக்கூடாது. லேண்ட்பூல். சாரி சார். லேண்ட்பூல் சொன்னாரு இல்லையா? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா சரி, எந்த படிக்கட்டுல இருந்து ஒரு தவறி விழுந்து செத்து போவாரு? ஒரு ஷெர்மாங்கல்னு ஒரு லைப்ரரி சார். ஷெர்மாண்டல் அப்படிங்கிற லைப்ரரியில இருந்து ஜஹாங்கீர் செத்து போவார் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது. ஜஹாங்கீர்னு சொல்லிட்டேன்னா ஹுமாயூன் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப முக்கியமானது. நிகழாண்டு இறுதியில் 5வது தேசிய மீனவர்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வெளியே வச்சுங்க. மீனவர்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க. 5வது தேசிய மீனவர்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. மீனவர்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அப்ப கடல்ல மீனவர்கள் மட்டும் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு தனியாக ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க. இதுவும் முக்கியமானது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அமெரிக்க பரஸ்பர வரி விதிப்பு உலகளாவிய வர்த்தகம் 3% அளவில் சுருங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐநாவோடைய பொருளாதார நிபுணர் சொல்லியிருக்காங்க. இந்த அம்மா பேர் எழுதி வச்சுங்க. ஐநாவோட எக்கனாமிக் அதமாக இருக்கக்கூடிய சீனியர் பமேலா ஹோக்கு ஹாமில்டன். சரி, யார் சொல்லுவா இந்தியாவிலேயே பொருளாதாரத்தில் நம்பர் 1 இருக்கக்கூடிய ஸ்டேட் இது? தமிழ்நாடு. எவ்வளவுமா? காஞ்சிபுரம் சுகன்யா 6.95. என்ன புதுசா இருக்கு? இப்பெல்லாம் அடிச்சு ஜெயிக்க முடியாது. 9.69 9.69% அப்படின்னு சொல்லக்கூடியது. ஞாபகம் வச்சுக்கணும். மாலாமாம், இது முக்கியமான கொஸ்டின்ஸ், கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். 2025-26 அந்த ஃபினான்ஷியல் இயர்ல
தமிழகம் வந்து நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கு. 9.69% அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். நான் சொன்னேன் இல்லையா, ஓகே வக்பு திருத்த சட்ட எதிர்ப்புக்கு வந்து எந்த மாநிலத்தில் பயங்கரமான வன்முறை, 3 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க, 150 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த முதலமைச்சர் அப்படிங்கிற விஷயத்த நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பூரன் மார்கிரம் அதிரடியில். ஸோ ஐபிஎல் அப்படிங்கிறது 18th அந்த மாதிரி சொன்னால் ஓமனில் தொடங்கியது அமெரிக்கா ஈரான் அணுசக்தி பேச்சு. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் மிகப்பெரிய சண்டை அப்படிங்கிறது உடைய சூழலில் பேச்சுவார்த்தை பேசிட்டு இருக்காங்க. காசா போர் ஆல்ரெடி நமக்கு தெரியும். கனடாவுடைய புதிய பிரதமர் கிளாஸில் இருக்கீங்களா? நான் இருக்கேனா? கிளாஸ் போயிட்டு இருக்கா? எஸ் சார். ஜஸ்ட் அப்படியே வெயிட் பண்ணுங்க. ஒரு 2 minutes. ஆமா 2 minutes. யார் கேட்குறா? இன்னைக்கு நடத்துனதுலேருந்து கேள்வி கேட்கலாம். ஒரு 2 minutes.